இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை வாடிப்பட்டியில ஆர்கே இயற்கை சித்த வைத்தியசாலையில இருக்கோம். இன்னைக்கு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மரபு விதைகள் சம்பந்தப்பட்டதும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இயற்கை முறையில நிறைய பொருட்கள் தயார் பண்றாங்க. அது என்னெல்லாம் தயார் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த நம்ம நிறுவனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். எப்படி தம்பி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேடம். சரி, இப்போ எப்படி போகுது பிசினஸ் எல்லாம்? நல்லா போய்க்கிட்டு இருக்குங்க. சரி, இப்போ எப்படி இயற்கை முறையில பண்றதுனால நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்க என்னெல்லாம் பண்றீங்கங்கறத அப்படியே சொல்லுங்க. நம்ம நேயர்கள் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விதையா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சித்தகத்தி விதை. இது எதுக்காக பயன்படுத்துறோம்னா நம்ம ஆடு மாடுகளுக்கு இயற்கை மூலமாகவே தானிய தீவனங்களாக பயன்படுத்துறதுக்காக இந்த விதையை பயன்படுத்துகிறோம். இதோடைய பூவை எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணோம்னா முடி கருமையாகவும் பேன் ஈறு பொடுகு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் முடிக்கு வராமல் பாதுகாப்பதற்காக இந்த விதையை நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பூனைக்காளி விதை. இந்த விதை எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா நரம்பு தளர்ச்சிக்காக. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னா ஒரு விதையை எடுத்து அதை வந்து நெய்யோட சேர்த்து வறுத்து அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு விதை 7 நாளைக்கு 7 விதை சாப்பிட்டாலே அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை வந்து கட்டுப்பாடுக்கு வந்துடும் மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலிய வரி விதை. இது எதுக்காக பயன்படுத்தணும்னா ஹேர் டைக்கு. இப்போ இயற்கை முறையிலேயே நம்ம வந்து சாயம் வந்து நம்ம தலைமுடிக்கு பூசிக்கலாம். இதோடைய கீரையை எடுத்து அதோட செம்பருத்தி மருதாணி சேர்த்து 3ஐயும் நம்ம காய வச்சு மிக்ஸ் பண்ணி அரைச்சி பவுடராக்கி நம்ம இயற்கை முறையிலே ஹேர் டை யூஸ் பண்ணிக்கலாம் மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வாழை. இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா நம்ம வீட்டு பக்கத்தில் சாக்கடை நீர் தேங்கி நிற்கும். அந்த நீர் போகிற போக்குவரத்தில் இதை நட்டு வச்சோம்னா அந்த சாக்கடையோட நீர் தன்மையை மாற்றி நல்ல நீரை சுத்தப்படுத்தி கொடுத்துரும். அதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். இப்போ வீட்டுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து வண்ண வண்ண பூக்கள் கொடுத்து வீட்டுக்கு வந்து அழகையும் கொடுக்கும், அது போக நமக்கு சுத்தத்தையும் கொடுக்கும் மக்களை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளி விதை. இது பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா இந்த ஆளி விதையை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காக. இதில் வந்து ஒமேகா 3 மீன் சாப்பிடக்கூடிய சத்து வந்து இந்த ஆளி விதையிலேயே இருக்குது மக்கள். இது வந்து இன்னொரு பர்பஸ் இருக்குது. இது வந்து முடி வளரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை தடுக்கக்கூடியது. இது அப்படியே அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டாக வரும். அதை நம்ம அப்படியே முடிக்க அப்ளை பண்ணி முடியும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூவரச விதை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அழிஞ்சுக்கிட்டு வர்ற பூவரச விதை. இது வந்து விஷக்கடிக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உடையது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுரக்காய், வீணை சுரக்காய். இந்த சுரக்காய் வந்து 10 கிலோலேருந்து 15 கிலோ வரையும் பெருசாக வளரக்கூடியது. இதுவும் அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடியது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி, வெள்ளை பூசணி. நம்ம வந்து திருஷ்டிக்காக பயன்படுத்தக்கூடிய பூசணி. இதுவுமே அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடியது தான் மக்கள். இதை பார்த்தீங்கன்னா முருங்கை விதை, நாட்டு முருங்கை விதை. இந்த விதை வந்து அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடியது தான். இப்போ நம்ம பாரம்பரிய விதைகள் எல்லாமே அழிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் வேணும்னா நம்மகிட்ட வந்து தொடர்பு கொண்டு நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேத்திர புண்டு தைலம் பார்க்க போகிறோம். இது எதுக்காக பயன்படுதுன்னா கண் சம்மந்தப்பட்ட 96 வியாதிகளை சரி செய்யுது. இது எதில் இருந்து தயாரிக்கப்படுதுன்னா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து அதில் நேத்திர புண்டுன்ற இலையோட சாறையும் மிக்ஸ் பண்ணி நந்து வட்டார பூ, அந்த பூவை போட்டு செம்பு பானையில் சூரிய ஒளியிலேயே காய்ச்சி 30 நாள் புடம் போட்டு எடுக்கப்படுகிறது. இது என்னென்ன பயன் இருக்குன்னா கண் கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் புறக்கட்டுறது, கண்ணிலேயே 96 பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த நேத்திர புண்டு தைலம். இது தேவைன்னா நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அடுத்து சோரியாசிஸ் தைலம். இது பார்த்தீங்கன்னா சொறி, சிரங்கு, படை, தேமல் இது போன்ற தோல் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த தைலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரோகிணி தைலம். இது வந்து தலைவலி, சுளுக்கு, ரத்தக்கட்டு, சதை பிறண்டல், சதைப்பிடிப்பு, நரம்பு பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்டது, தலைவலி, அனைத்து வலிகளுக்கும் தலை முதல் கால் வரை அனைத்து வலிகளுக்கும் இந்த சர்வரோகிணி தைலத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு சோற்று கற்றாழை தைலம். இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, மூட்டு பிடிப்பு, மூட்டு எரிச்சல், முழங்கால் வலி, முழங்கால் வீக்கம் போன்ற மூட்டு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அனைத்து வலிகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எலும்பு பிரச்சனைகளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கருவேலம் பல்படி, கடுக்காய் பல்படி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பல் எளிர் வீக்கம், பல் துர்நாற்றம், பல் கரை, பல்ல ரத்த கசிவு, இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த வரையும் இப்போ நம்ம பாரம்பரிய விதைகளும் பாரம்பரிய மருந்துகளும் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து கொரியர் மூலமாகவும் கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட ஃபோன் நம்பர் கீழே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் சைட்டில்
எந்தெந்த நாட்களில் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ ஆஃபரில் இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா www.yogamdeal.comல போய் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்றேன் www.yogamdeal.com. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், www.yogamdeal.com அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் யோகம் டீல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலும் இருக்கு. யோகம் டீல்ன்ற சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.